இது வந்து பார்த்தீங்கன்னா GP-S6 மாடலுங்க. 1700 வாட்ஸ் 140 பார் 135 140 பார் ஒர்க் பண்ணுது. ஆஃப் ஆகிடுது. இந்த கன்னோட நாசலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஊசி மாதிரி வச்சுக்கலாம், பரவலாக வச்சுக்கலாம். இது பாருங்க, இங்கே தான் அழுத்துறீங்க பாருங்கள், கிட்டத்தட்ட 25 டிகிரியில் போகுது பார்த்தீங்களா, அந்த கம்பத்துக்கே போகுது பார்த்தீங்களா. நாசலே நீங்கள் இந்த மாதிரி பரவலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாசலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. டூலரு, காரு, வீடு, மொட்டை மாடி, பாத்ரூமு, காம்பவுண்டு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்வாட் அசோசியேட்டில் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற புது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா GP-S6ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பார்க்கறதுனால எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபோம் அடிக்கிறதுக்கு ஃபோம் கேன் வந்துடும். இப்போ இன்லெட் ஓஸ் வந்துடும். இன்லெட் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் வந்துடும். இது அவுட்லெட் ஓஸ் பாருங்கள். மெயின் விஷயம் ஹைட்ராலிக் ஓஸு, நல்லா ஹெவியாக ஸ்டீல் பிளேட்டட் ஓஸு ஹெவியாக கொடுத்துருக்கோம். இது 7 மீட்டர் வந்து 25 அடி வந்துடும். இந்த கன்னை லென்த் பண்ணுறதுக்கு லென்த் லாடு கொடுத்துட்றோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன் வந்துடும். உங்களுக்கு கேரண்டி கார்டு வந்துடும். 1 இயருக்கான கேரண்டி கார்டு உங்களுக்கு வந்து அழகாக பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், மிஷின் வந்து GP-S6 மாடல் நேமுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான மிஷின் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1700 வாட்ஸுங்க. 135 பார் ப்ரெஷர், 140 பார் வரைக்கும் வேலை செய்யும். இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நாசலோடு வந்துடும். வித் கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸில் வந்துடும். இது என்னென்னா வீட்டில் டூலர் கார் மட்டும் இல்லாமல் வீடு, மொட்டை மாடி, பாத்ரூமு இந்த மாதிரி எல்லாமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மிஷினோட லுக்கு பாருங்கள், நல்லா ஸ்டைலிஷ் அழகாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஹெவியாக இருக்கும். அதாவது இது வந்து மோட்டரும் பின்னாடி மோட்டர் இருக்குது, முன்னாடி பம்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக எடுக்கும், ப்ரெஷர் அதிகமாக எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன்.